ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராமர் ராவணனை கொண்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ராமர் அப்புறம் என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், அனுமனுக்கும் பைரவருக்கும் ஒரு பயங்கரமான சண்டையும் நடந்துச்சு. இந்த சண்டை அப்புறம் ராவணனை வதம் செய்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு அவருக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு. அதனால் நிறைய ரிஷிகளை கூப்பிட்டு வந்து இதுக்கான தீர்வு ஏதோ ஒன்று எனக்கு தாங்க அப்படின்னு வந்து ராமர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிஷிகள், இந்த தோஷம் நீங்கணும்னா நீங்கள் சுயம்பலிங்கத்தை வழிபட்டாகணும் அப்படின்னு வந்து அந்த ரிஷிகள் சொல்கிறாங்க. அதனால் ராமர் அனுமனை கூப்பிட்டு இந்த மாதிரி காசிக்கு போய் அதில் இருக்க ஏதாவது ஒரு சுயம்பலிங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அனுமனும் வேகமாக காசிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே கோவில் கட்டி வைத்த காலபைரவர் அங்கே இருந்தாங்க. அந்த காலபைரவர் அனுமன் அங்கே போகிறத பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ஏன் அனுமான் அங்கே போகிறாங்கன்ட்டு. அதனால் காலபைரவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சுயம்பலிங்கத்தை ஹனுமானை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து காலபைரவர் சொல்லிட்டு அங்கே சூரிய பகவானை போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே மீட் பண்ணி அவங்க சூரிய பகவான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹனுமான் சுயம்பலிங்கத்தை எடுத்துகிட்டு வருவான், அப்போ வந்து நீங்கள் இந்த வரலாறு காணப்படாத அதிக வெப்பத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் சூரிய பகவானும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம காலபைரவர் எங்கே போகிறான்னா, கங்காதேவி கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அனுமன் வரும்போது நீங்கள் அனுமன் கண்ணில் படாமல் போய் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கங்காதேவியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வாயு பகவான்கிட்ட போய் ஒன்று கேட்குறாங்க. அது என்னதுன்னா, ஹனுமன் சுயம்பலிங்கத்தை எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அதிக காற்று வீசணும், சூறாவளி காற்று மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வாயு பகவானும் ஏற்றுக்கிறாங்க. இப்படியே போய் காலபைரவர் அவங்க தங்கியிருக்க கோவிலில் உட்கார்ந்துடுறாங்க. இந்த சமயம் ஹனுமன் அங்கே வராங்க. வந்து அந்த சுயம்பலிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அதே சமயம் சூரிய பகவானும் ரொம்ப வெப்பத்தை வெளியிடுறாங்க. அதே மாதிரி வாயு பகவானும் அதீத காற்று சூறாவளி காற்று மாதிரி வீசுகிறாங்க. அப்புறம் கங்காதேவி அனுமன் கண்ணில் படாத மாதிரி மறைஞ்சிக்கிறாங்க. இதனால் இந்த சூரியன் வெப்பம் அதுக்கப்புறம் சூறாவளி காற்றால் ஹனுமான் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அதனால் அந்த சுயம்பலிங்கத்தை எடுத்துகிட்டு போய் கங்கை நதி ஓரத்துக்கு போய் இந்த மாதிரி கங்கை இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கங்காதேவி இல்லை. என்னடா இது இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குதே, கங்காதேவியே இங்கே இல்லை அப்படின்னு பார்த்த ஹனுமான், சரி வேற ஏதோ இடத்துல தண்ணி இருக்கும், அங்கே போய் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறாங்க. அந்த சிறுவன்கிட்ட ஹனுமன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சோண்டு எனக்கு தண்ணி தருவையா அப்படின்னு வந்து ஹனுமன் சிறுவன்கிட்ட கேட்குறாங்க. சிறுவனும் சரின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவனுக்கு பின்னாடி திடீர்னு கங்காதேவி வராங்க. ஏன்னா அந்த சிறுவன் யாரும் இல்லை, காலபைரவர் தான். அந்த காலபைரவர் தான் ஹனுமனை தடுக்கிறதுக்காகவே சிறுவனாக வந்திருக்காங்க. அந்த காலபைரவர் நினச்ச விடனே கங்காதேவி வந்துட்டாங்க. அந்த ஹனுமான் பக்கத்தில் இருந்து கங்காதேவியை பார்த்தத உடனே அதுலேருந்து நீர் குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஹனுமன் கையில் நம்ம சுயம்பலிங்கம் இருக்குது. இந்த சுயம்பலிங்கத்தை சிறுவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த சிறுவன் சொல்கிறாங்க, நான் வந்து சிறுவன், என்னால் இந்த பெரிய லிங்கத்தெல்லாம் தாங்கி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹனுமானும், நான் சொல்கிறேன், நீ வந்து உன்னால் தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு வரம் தரேன், நீ தாங்கி பிடி அப்படின்னு வந்து ஹனுமன் சொல்கிறாங்க. அதுக்குள்ள ஹனுமன்
அந்த சுயம்புலிங்கத்தை அந்த சிறுவன் ஆகிய காலபைரவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. காலபைரவரும் தூக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹனுமன் தண்ணீர் குடிச்சிட்டு இருக்க போது அந்த சிறுவனாக இருக்கிற காலபைரவர் வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே வச்சு பிரதிஷ்டை செய்துடுறாங்க. இதனால் ஹனுமன் ரொம்ப கோவத்தோட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாங்க. அந்த சிறுவனும் என்னால் வலி தாங்க முடியல, அதனால தான் நான் கீழே வச்சிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹனுமன் ரொம்ப கர்வத்தோட நான் மிகப்பெரிய மலையையே தூக்குனவன், இந்த சாதாரண லிங்கத்தை தூக்க முடியாதா அப்படின்ட்டு தரையிலேருந்து தூக்க முயற்சி செய்தார் ஹனுமன். ஆனால் அந்த லிங்கத்தை அவரால் தூக்க முடியல. அதுக்கப்புறம் ஹனுமன் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் ரொம்ப கர்வத்தோடு இருந்ததுனால்தான் இந்த மாதிரி நம்ம இந்த சுயம்புலிங்கத்தை தூக்க முடியலன்ட்டு. அதனால் சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சிவனும் மன்னிச்சிடுறாங்க. இந்த லிங்கம் இனிமேட்டு இங்கே தான் இருக்கும், நீ வேற ஏதோ சுயம்புலிங்கத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சிவன் சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஹனுமனும் திரும்பியும் போகிறாங்க. போய் இந்த மாதிரி சுயம்புலிங்கத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அது எந்த இடத்துல போகிறாங்கன்னா காலபைரவர் இருக்கிற கோவில்கிட்ட தான். அந்த கோவில்கிட்ட காசியில் நிறையா லிங்கங்கள் இருக்குது. என்னடா நம்ம ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்குன்னு பார்த்தா இங்கே நிறையா லிங்கம் இருக்குதுன்னு ஹனுமன் நினைக்கிறாங்க. அதனால் ஹனுமன் ராமரை வேண்டி எந்த சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஹனுமன் வேண்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கழுகு ஒரே லிங்கத்தை சுற்றி சுற்றி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பல்லி என்ன பண்ணுச்சுன்னா அதோட ஓசையை வெளியிட்டுச்சு. இதனால் ராமர் இந்த அறிகுறியெல்லாம் வச்சு இதான் சுயம்புலிங்கம்னு தெரிஞ்சு அந்த லிங்கத்தை எடுக்க போகும்போது தான் பிரச்சனை நேருக்கு நேராக வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா காலபைரவர் ஹனுமனை நிறுத்தி யார் பர்மிஷனோட என்னோட லிங்கத்தை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ராமரோட பிரம்மத்தி தோஷம் நீங்கிறதுக்காக எனக்கு சுயம்புலிங்கம் வேணும் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஹனுமன் சொல்கிறாங்க. அதுக்கு காலபைரவரும் நான் போன டைமே சிறுவனாக தான் இந்த மாதிரி நீ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இதை சொன்னேன், திரும்பி எதற்காக வந்த அப்படின்னு காலபைரவர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹனுமனுக்கே தெரியுது சிறுவனாக வந்தது யாரும் இல்லை காலபைரவர்னு ஹனுமனுக்கு இப்போ தான் புரியுது. அதனால் இப்போ ஹனுமன் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த சுயம்புலிங்கத்தை கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் காலபைரவர் கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக காலபைரவர் ஹனுமன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஹனுமன் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி காலபைரவர்கிட்ட நம்ம சண்டை போட்டோன்னா நம்மளால் இந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு புரிஞ்சிட்டு காலபைரவர்கிட்ட சலண்டர் அடைஞ்சு இந்த மாதிரி தோற்று போகிறாங்க. அதனால் காலபைரவரும் அப்பயும் சுயம்புலிங்கத்தை கொடுக்கல. அங்கேருந்து வந்த நிறையா முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காலபைரவரோட கோவத்தை நீக்கி இந்த மாதிரி சுயம்புலிங்கத்தை ஹனுமன் கிட்ட கொடுங்க, அப்போ தான் ராமரோட பிரம்மத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் காலபைரவரோட கோபம் தீர்ந்து இந்த மாதிரி சுயம்புலிங்கத்தை ஹனுமன் கிட்ட கொடுக்குறாங்க. ஹனுமனும் திரும்பியும் ராமேஸ்வரத்துக்கு போய் ராமர்கிட்ட அந்த லிங்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ராமரும் அந்த லிங்கத்தை வணங்கி வழிபட்டு அவருக்கு பிரம்மத்தி தோஷமும் நீங்கிருச்சு. இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.